பாசன பகுதி திருவாரூர் மாவட்டம் விக்கிரவாண்டி கிராமத்தில் ONGC நிறுவனம் கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்காக ஆயப்பணிகள் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற போது அந்த பகுதியில் கச்சா எண்ணெய்கள் எடுத்தால் காவிரி டெல்டா பாசன பகுதியே பாலைவனமாயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயிகளும் இருந்த நிலைமையில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஐயா PR பாண்டியன் அவர்கள் அவருடைய தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அங்கே இருக்கிற விவசாயிகள் சார்பில் அந்த ஆயப்பணி ONGC நிறுவனம் அதை எடுக்கக்கூடாது, எடுத்து அந்த பக்கமே பாலைவனம் ஆயிருன்னு சொல்லி தடை செய்யறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையை விக்கிரவாண்டி கிராமத்தில் ONGC நிறுவனம் எங்களுடைய பொது சொத்தை சேதப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி வழக்கு கொடுக்குறாங்க. இந்த வழக்கு பசுமை தீர்ப்பாயம் சென்று அங்கு இந்த வழக்கு முடிக்கப்பட்டது. ஆனால் சென்ற வாரம் திருவாரூர் மாவட்டம் கோர்ட்டு ஐயா PR பாண்டியன் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் சிறை வச்சிருக்காங்க, சிறை தண்டனை வச்சிருக்காங்க. அவர் பொது சொத்து சேதப்படுத்திட்டாருன்னு சொல்லி விவசாயிகளுக்காக போராடிய ஒரு விவசாய சங்க தலைவர் இன்னைக்கு நாடு முழுவதுமே எங்கெங்கெல்லாம் விவசாயிகளுக்கு பாதிப்போ அங்கெல்லாம் கோரிக்கை கொடுக்க போது நேரில் சென்று ஆய்வு செஞ்சு அந்த விவசாயிகளை பிரச்சனையை தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார் PR பாண்டியன் ஐயா அவர்கள். இன்னைக்கு 13 நாட்கள் சிறையும் போது எங்களுடைய விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் நாடுங்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. மாண்பு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் திருவாரூர் மாவட்டம் கோர்ட்டு கொடுத்த அந்த தண்டனை மேல்முறையீடு செஞ்சு எங்களுடைய விவசாய சங்க தலைவரை நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விவசாயிகளும் அவருடைய தோட்டத்தில் இறங்கியும் கருப்பு கொடி ஏந்தியும் வீட்டில் கருப்பு கொடி கட்டி இன்னைக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மாண்பு தமிழக முதலமைச்சர் எங்களுடைய PR பாண்டியன் ஐயா அவர்கள் மேல்முறையீடு செஞ்சு அவரை நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோங்க. சேலம் மாவட்டம்.